இப்போ எனக்கு ஒரு 16 வயசு, நான் இன்ட்ரோவர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் அந்த தாட் வரும். எனக்கும் ஏதோ ஒரு பையனை பிடிக்கும். ஆனால் நான் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா என் பர்சனாலிட்டி என்னை தடுக்குது. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாருக்கூடயும் ரொம்ப சோஷியபிளாக பேசுகிற ஆள், ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருக்கிற ஆள் அப்படின்னா, அப்போ நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது ஒருத்தரோட பர்சனாலிட்டி மேஜர் ரோல் ப்ளே பண்ணும், தப்பு பண்ணுறதுக்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்கும். ஓகே, இப்போது போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது. நல்லா படிக்கக்கூடிய பையன் 90% இந்த பையன் மார்க் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் வந்து அப்படியே மாறி இருக்கும், ரிசல்ட் அப்படியே மாறி இருக்கும், கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ் வந்துருப்பாங்க. நல்லா படிக்கிற பையன் எங்கே கவன சிதறல் ஆகுது, எந்த விஷயத்தில் ஆகுது? இப்போது இதை வந்து பர்டிகுலராக நம்ம எடுத்து சொல்லிட முடியாது. இப்போ நல்லா படிக்கிறவங்க நல்லா படிக்காதவங்கன்னே நம்ம பிரிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா சிஸ்டமில் போய் இருக்குல்ல, கரெக்டு, அதை பிரேக் பண்ணலாமே இந்த இடத்துல நம்ம. ஏன்னா பசங்களுக்குன்ற கேப்பபிலிட்டி ஒவ்வொருத்தருக்கு டிஃபர் ஆகும். ஒரு பையன் புக்கை மக்கப் பண்ணி படிக்கிறவனாக இருப்பான், இன்னொருத்தன் எக்ஸாமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டு 80% எடுக்கிற ஆளாக இருப்பான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்க வரீங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலைங்கிறது அந்த பர்சனோட இண்டிவிஜுவலாக என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம சொல்ல முடியும். மேபி அந்த டைமில் அவனுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கலாம், பேரண்ட்ஸ்குள்ளே டிவோர்ஸ் இல்லை செப்பரேஷன், வீட்டில் சண்டை, அப்பா குடிக்கிறாங்க, இல்லை அம்மாவுக்கு இன்னொருத்தரோட அஃபேர் இருக்குன்னு தெரிய வந்துருச்சு. இது எல்லாமே ஒரு ரீசனாக இருந்து டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ இதை ஜென்ரலைஸ்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும்.